Hey viewers and my dear students, இன்னைக்கு நாம Unit 1 Set Language Class 9 Exercise 1.2 ஓட 8th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா write down the power set of the following sets. Sets வந்து அவங்க கொடுத்திருக்காங்க, அதோட power set வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? power setனா என்ன சொல்லுவோம்? P of A ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் என்னது power set. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, A equal to A, Bன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பவர் செட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எழுதுகிற பவர் செட் வந்து கரெக்டானு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ என் ஆஃப் ஏங்கிறது என்னது? என் ஆஃப் ஏனா என்னது? கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ, அதாவது ஏவில் எத்தனை எலமெண்ட் இருக்குங்கிறத பார்க்கணும். 1 2 2 எலமெண்ட் இருக்கா? இப்போ என் ஆஃப் ஏங்கிறது என்னது? 2. நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா எம்னு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ, மொத்தமாக பி ஆஃப் ஏல, அதாவது பவர் செட்டில் மொத்தமாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணிடலாம்? 2 பவரில் எம், அப்போ 2 பவரில் எம்முக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்கு இல்லையா? அப்போ 2 பவர் 2, அப்போ 2 இன்ட்டு நமக்கு என்ன வந்துடும்? 4 வந்துடும். அதாவது இங்கே வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு முதல்ல பாருங்கள். அந்த எலமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பவரில் அப்படியே போட்டுக்கணும். இப்போ இங்கே 2 எலமெண்ட் இருக்குது, அப்போ 2 பவரில் 2 போட்டால் நமக்கு என்ன வந்துடும்? 2 2 சார் 4 வந்துடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற பவர் செட்டில் மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? 4 எலமெண்ட் இருந்தால் நம்ம போட்டது வந்து கரெக்டு. ஒருவேளை நீங்கள் செக் பண்ணிட்டு 3 தான் இருக்குது அப்படின்னா நமக்கு 4 கண்டிப்பாக வரணும்னு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்? கரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? பாருங்கள், த பவர் செட் ஆஃப் ஏ இஸ், பவர் செட் என்ன இருக்க? பி ஆஃப் ஏ. ஓகேவா? ஃபஸ்ட்டு பவர் செட் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எழுதணும், அதாவது எம்டி செட் ஃபஸ்ட்டு எழுதிடணும். எம்டி செட் போட்டுக்கோங்க. ஓகேவா? எம்டி செட் போட்டாச்சு. அடுத்தது சிங்கிள்டன் செட் வரணும், அதாவது ஏ தனியாக எழுதிக்கணும், பி தனியாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு டபுளாக வரணும். இங்கே இருக்கிறதே என்னது? 2 தான் இருக்குது. ஸோ ஏ கமா பின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் பவர் செட் எத்தனை வரணும்னு கண்டுபிடிச்சோம்? 4ன்னு வரணும். பாருங்கள், 1 2 3 4. அப்போ நம்ம போட்டது வந்து கரெக்டு. ஓகேவா? நம்ம போட்டது கரெக்டானு செக் பண்ணுறதா என்னது? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இது நீங்கள் எக்ஸாமில் போடணும்னு அவசியம் கிடையாது, இதை மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பி ஈக்குவல் டு 1 2 3, மொத்தம் 3 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 3 எலமெண்ட்னா இப்போ 2 பவரில் என்ன பண்ணணும்? 3 போட்டுக்கணும். 2 பவரில் 3னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இப்போ 2 2 சார் 4, 4 2 சார் 8. மொத்தம் நம்ம கண்டுபிடிக்கிறதுல எத்தனை எலமெண்ட் இருக்கணும்? எத்தனை செட்டு வரணும்? 8 வரணும். இப்போ த பவர் செட் ஆஃப் செட்டு நேம் என்னது? பி இஸ், இப்போ பி ஆஃப் இங்கே என்ன போட்டுக்கணும்? பி போட்டுக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எப்போதுமே என்ன வரணும்? எம்டி செட் வரணும், போட்டாச்சு. அடுத்து சிங்கிள்டன் செட் ஒன்று ஒன்றா எழுதிக்கணும். 1 2 3 எழுதியாச்சு. அடுத்து டபுளாக வரணும். அப்போது இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. 1 2, அடுத்தது 1 3. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அடுத்து 2 வச்சுக்கோங்க. 2 3. அடுத்து நம்ம ஏதாச்சும் எழுத முடியுமா? டபுளாக எழுத முடியாது, முடிஞ்சிருச்சு. அடுத்தது இருக்கிறதே என்னது? 3 எலமெண்ட் தான். தேர்ஃபோர் 3 எலமெண்ட்டையும் எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு எம்டி செட் வரணும், அடுத்து சிங்கிள்டன் செட் வரணும், அதாவது இதில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கணும். அடுத்து டபுளாக எழுதணும், அடுத்து ட்ரிபிளாக எழுதணும். ஓகேவா? அதாவது செட்டோட எலமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்க வேண்டியதான். இல்லை 3 கொடுத்து என்ன பண்ணிட்டோம்? இங்கே வந்து 1 2 3ன்னு லாஸ்ட்டாக முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து 8 இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது. அப்போ நம்ம போட்ட சம் என்னது? கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு பாயிண்ட் பாருங்க. தேர்டு பாயிண்ட் வந்து 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கவனமாக போடணும், அவ்வளோதான். மற்றபடி ஈஸி தான். பாருங்க, டி ஈக்குவல் டு பி கியூ ஆர் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அப்போ 2 பவரில் என்ன பண்ணிடணும்? 4 போட்டணும். அப்போ 2 பவர் 4னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இப்போ 2 2 சார் 4 வந்துடும். 2 2 சார் 4, 4 4 சார் 16. இப்போ நம்ம போகிறதுல எத்தனை இருக்கணும்? மொத்தம் 16 இருக்காங்கிறது செக் பண்ணிக்கணும். த பவர் செட் ஆஃப், என்ன இது செட்டு நேம் என்ன கொடுத்துருக்காங்க? டி கொடுத்துருக்காங்க. ஸோ டி இஸ், அப்போ பி ஆஃப் டி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எம்டி செட்டு தான் போட்டுக்கணும். ஓகேவா? எம்டி செட்டு போட்டாச்சு. அடுத்து சிங்கிள்டன் செட்டு. அப்போ பி தனியாக, கியூ தனியாக, ஆர் தனியாக, எஸ் தனியாக. பி கியூ ஆர் எஸ் தனித்தனியாக போட்டாச்சு. இப்போ எம்டி செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து சிங்கிள்டன் செட்டு 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ பி கியூ ஆர் எஸ்ன்னு ஒவ்வொன்றையும் ஒரு செட்டுக்குள்ளே போட்டாச்சு. அடுத்து டபுளாக வரணும் இல்லையா? இப்போ வந்து பியை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பி கியூ போட்டாச்சா? அடுத்து பியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. பி ஆர் போட்டாச்சா? அடுத்து பியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. பி எஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பியை மறந்துடுங்க, கியூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. கியூ ஆர்.
Q, R போட்டாச்சு. அடுத்தது Q, S. Q, S போட்டாச்சு. நெக்ஸ்ட் Qவோட வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? R, S. R, S போட்டாச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ டபுளாக எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ட்ரிபிளாக எழுதணும். அப்போ என்ன பண்ணுவோம்? P, Q, R. ஃபர்ஸ்ட் உள்ள 3 P, Q, R எழுதியாச்சு. அடுத்தது Pயும் Qவும் கான்ஸ்டண்டாக வச்சுக்கோங்க. 2 கான்ஸ்டண்டாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து என்ன இருக்கு? S. P, Q, R எழுதிட்டீங்க ஃபர்ஸ்ட். அடுத்து Pயவும் Qவையும் கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடணும்? Sக்கு போயிடணும். P, Q, S. நெக்ஸ்ட் P, R, S. P, R, S போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? Q, R, S. Q, R, S போட்டாச்சு. இப்போ நமக்கு 4 வந்துருச்சு. 3 எழுதுறது. அடுத்து என்ன வந்துடணும்? எம்டி செட்டு போட்டாச்சு, சிங்கிள்டன் செட் போட்டாச்சு, டபுளாக போட்டாச்சு. அடுத்து நம்ம ட்ரிபிளாக போட்டுட்டோம். அடுத்து என்ன வரணும்? இங்கே 4 எலமெண்ட் இருக்கு. ஸோ PQRS. ஓகேவா? இப்போ மொத்தமாக எண்ணி பாருங்க, மொத்தம் 16 வருதான்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகேவா? நமக்கு என்ன வந்துருச்சு? 16 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்ம போட்டது என்னது? போட்ட பவர் செட் வந்து கரெக்டுன்னு நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்துடலாம். ஓகேவா? இந்த சம் வந்து இவ்வளோதாம்மா. இதில் வந்து கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ பார்த்து கவனமாக போடுங்க இந்த சம். ஓகேவா? 2 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க. ஆமாம், 2 மார்க்ஸில் தான் அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து போடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸோ மச்.